இப்போ நம்ம 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசியலமைப்பு. எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பாலிட்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை அறிதல், அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னதெல்லாம், அடிப்படை உரிமைகள் கடமைகளை புரிந்து கொள்ளுதல், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அறிதல், நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் மற்றும் அவசரங்களை பற்றி புரிதல். அறிமுகம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஆகும். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரலான்னு பாருங்கள். ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு இதுதான் பேஸ், இதான் விஷன், இதான் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. அது ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தோன்றியது. யூஎஸ்ஏ தான் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து தோன்றிச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யூஎஸ்ஏலேருந்து தோன்றியிருக்கு. அரசியலமைப்பின் அவசியம். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையினை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. அரசியலமைப்போட இம்பார்ட்டன்ஸ் எதுக்காண்டி தேவைப்படுது, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்றதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிருக்காங்க. ஒரு நாட்டோட குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையினை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. எல்லா மக்களாட்சி நாடுகளுக்குமே ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. ஏன்னா அவங்க நிர்வகிச்சுக்கணும் இல்லையா. அதுக்காண்டி ஒரு நாட்டோட குடிமக்கள் எந்த வகையில் வாழ விரும்புகிறாங்களோ அதுக்கான அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நம்மளுடைய சமூகத்தினுடைய அடிப்படை தன்மையினை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த வருஷம் 1947 நமக்கு சுதந்திரம் இல்லையா. ஸோ 1946 அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 389 பேர். அதாவது 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு. அதில் 292 மாகாணங்கள் இருந்திருக்கு. அந்த மாகாணங்களோட பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தர், அது போக 93 சுதேச அரசுகள் இருந்திருக்கு. அந்த சுதேச அரசுகளில் ஒவ்வொரு நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் 1, மொத்தம் 389 பேர் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் நடைபெற்றிருக்கு. சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதனால தான் நமக்கு லைன் பை லைன் அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1946 டிசம்பர் 9ஆம் நாள் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்து போயிட்டார். அதனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், ஹெச்.சி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் ஏஜ்டு பர்சன், அதனால் அவரை தலைவராக வச்சாங்க. இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்க இவர் வந்து இறந்து போயிட்டார். அதனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக வச்சுட்டாங்க. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி வந்து துணைத் தலைவராக வச்சுருக்காங்க. இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அதான் இந்த கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கு. 11 செஷன்ஸாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், சரியா, 7 நாட்கள். அது போக பக்கத்தில் ஒரு 3 மட்டும் போட்டுக்கோங்க. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியினை மேற்கொண்டது. நிறைய குழு பிரித்து அதுபடி தான் அதை வந்து உருவாக்குற பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர் BR அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் பாதிக்கப்பட்டது. சட்டம் எழுதியாச்சு, இப்போ அதை வந்து பொதுமக்களுக்கு, பத்திரிகைகளுக்கு, மாகாண சட்டமன்றங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் விவாதம் பண்ண வைக்காங்க. வச்சு நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து இப்போ அரசியலமைப்பு உருவாக்கியாச்சு. இப்போ வந்து அதில் ஒரு முகவுரை இருக்குது. முகவுரைன்றது இன்ட்ரொடக்ஷன் பாட்டு. அது போக அதில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 400க்கு 5 கம்மி, சரியா, 392 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு. 8 அட்டவணை, சரியா, 8 ஷெட்யூல் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நாளை தான் நம்ம இன்றைக்கி வரையும் அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்திய குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். பாக்ஸ் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்டில் அப்படியே அது நிற்கிற மாதிரி படிச்சுக்கணும். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த பாணியில், இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட வந்து எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்: உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது, ரொம்ப லென்த்தியஸ்ட். இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை. இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸில் இது வந்து உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப லென்த்தியஸ்ட், ரொம்ப நீளமானது. இதனோட மேக்ஸிமம் கருத்து வந்து நம்ம ஒவ்வொரு நாடுகள்லேருந்து அதை கலெக்ட் பண்ணி இங்கே வந்து சேர்த்துருக்கோம். இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, அது ஒரு லெவலுக்கு மேலே இழுக்க முடியாது, அத்துரும். ஸோ நெகிழா தன்மை. நெகிழும் தன்மைனா அதை இழுக்க முடியுது, திருப்பி அது அதோட ஸ்டேஜுக்கே போயிடுது. ஸோ இது வந்து நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நடுவண் அரசு, மாநில அரசுகள் ஏற்படுத்துகின்றது. அதான் இப்போ நமக்கு வந்து அமெரிக்கா மாதிரி 2 குடியாட்சியெல்லாம் கிடையாது, 2 குடியுரிமை கிடையாது இல்லையா. நம்ம எல்லாத்துக்குமே ஒரே குடியுரிமை தான் இருக்குது. ஸோ அது வந்து நடுவண் அரசு, மாநில அரசு ரெண்டுமே ஒருங்கிணைந்து செயல்படுறதுனால தான் ஒரு கூட்டாட்சி முறை அரசாங்கம் இருக்குது. ஒரு வரியில் கூட GST அப்படிங்கிற வரி கூட மொத்தமாக நாடு ஃபுல்லாக ஒரே இது. அந்த மாதிரி நமக்கு வந்து மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது, சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இந்தியாவை வந்து ஒரு சமய சார்பற்ற நாடாக இது மாற்றுது, சுதந்திரமான ஒரு நீதித்துறையை வந்து நமக்கு தருது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வந்து வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை வந்து அறிமுகப்படுத்துது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்துவதோடு 18 வயது நிரம்பிய எல்லா குடிமக்களுக்குமே எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் வாக்குரிமையை வந்து கொடுத்துருது. 18 வயது நிரம்பினாலே நமக்கு வந்து வாக்குரிமையை தந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் முகவுரை. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதனை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. ப்ரியாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்புக்கு இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு, முன்னுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு அழைக்கப்படுது. அரசியலமைப்பின் திறவுகோல் என்னது அப்படின்னா, அதை வந்து முகவுரை, அதாவது ஒரு அரசியலமைப்புக்கே கீயாக இருக்கிறது என்னதுன்னா முகவுரை அப்படின்னு சொல்லியாச்சு. 1947 ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அதான் 1949, அதாவது 47ஆம் ஆண்டு, 47 தான் சுதந்திரம், ஜனவரி 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னதுன்னா குறிக்கோள் தீர்மானம். அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் என்னது உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம நாட்டோட இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எது அடிப்படையில்? குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். குறிக்கோள் தீர்மானம் யாருடையது? ஜவஹர்லால் நேருவுடையது. ஸோ எந்த வருஷம் உள்ளது? இது வந்து 1947 ஜனவரி 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் வந்து அதில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது முகவுரை வந்து ஒரே ஒரு டைம் இது வரையும் திருத்தியிருக்காங்க. எப்போன்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அங்கே திருத்தப்பட்டிருக்கு. இதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து தொடங்குகிறது. இதிலிருந்து இந்திய மக்களை இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று அரசியலமைப்பு முகவுரை வந்து கூறுது. இந்த லைன் அதாவது இந்த ஸ்டெப்ஸை வந்து மாற்றவே கூடாது. நம்ம இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை வந்து நம்மளை கூறுது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்திய குடிமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. 1989ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கு. அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன வந்து முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் வந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குடியுரிமை. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகிறது. பகுதி 1 வந்து இந்தியாவுடைய பகுதிகளை சொல்லும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எல்லையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் பகுதி 1. பகுதி 2 வந்து 5லேருந்து 11 வரையும் பார்ட்ஸ் இருக்குது. 5லேருந்து 11 வரையும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து குடியுரிமையை பற்றி விளக்குது. ஸோ குடியுரிமை என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டிசன் என்னும் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். ஒரு நகர அரசில் வசிப்பவர்.
ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி நமக்கு விளக்கி சொல்லுது. குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. குடியுரிமை சட்டம் 1955 தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. இதுவரை 9 முறை திருத்தியிருக்கோம். குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். எப்பெல்லாம்? பிறப்பின் மூலம். 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். நம்ம இங்கே பிறந்தோனாலே நமக்கு குடியுரிமை தந்துடுவாங்க, அவ்வளோதான். அடுத்த வம்சாவளி மூலம். 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அதான் இப்போ இங்கேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருக்காங்க, ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 1950 அப்புறமா ஜனவரி 26 அப்புறமா பிறந்த எல்லா வெளிநாட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்தால் கூட அவங்களுக்கு வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது. பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை எனக்கு இந்திய குடியுரிமை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொருத்தமான அங்கீகாரத்தோட பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்திய குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை மூலம். வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். அதான் இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு எனக்கு இங்கே தான் இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். மூணாவது என்னது? பதிவின் மூலம். இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி ஒரு பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியை இணைச்சிக்கிட்டோம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு அந்த பிரிவு அதில் போர் நடக்கும் சிலையாக இருக்கலாம், பாகிஸ்தான் போகிற அந்த அப்பாவாக இருக்கலாம். அப்படி பிற நாடுகள் பகுதிகளை இந்தியாவோட சின்ன பார்ட்டை இணைச்சா கூட இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை நம்மளுடைய குடிமக்களாக கருதி அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. குடியுரிமை இழத்தல். இழக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒருத்தங்க இந்தியாவிலே இருப்பாங்க, ஆனால் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன்னுடைய குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், ஒன்று திறந்துருவாங்க, அல்லது முடிவுற செய்தல் அல்லது இழத்தல் பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். ஒரு சிட்டிசன் அவரே முன்வந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுறலாம். அதுதான் துறத்தல். ரெண்டாவது, வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும் பொழுது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுது. இப்போ நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி க்ரீன் கார்டு ஹோல்டராக ஆகிட்டேன் அப்படின்னா என்னோட இந்தியா சிட்டிசன்ஷிப் தானால கேன்சல் ஆகிடும். அங்கே போய் செட்டில் ஆகி அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கினா வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவிற்கு வந்து விடுதல். இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், உண்மைகளை மறைத்தவர், நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என திருப்திப்படும் பட்சத்தில் நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். அதான்
ஒருத்தங்க வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க, நாட்டுக்கு வந்து துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமையை பெற்றவர் அல்லது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். அடுத்த அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் தாக்கத்துலேருந்து நம்ம வச்சுருக்கோம். அதாவது அடிப்படை உரிமை இந்த பேஸை வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம். இந்திய அரசியலமைப்போட சட்டம் பகுதி 3 வந்து 12 35 வரையும், அது வந்து 5 11 வரையும்னு படித்தோம் இல்லையா, 5 11 வரையும். இது வந்து 12 35 வரையும், 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கியிருக்கார்கள். முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது, சொத்துரிமை இன்க்ளூடிங். ஆனால் தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது, சொத்துரிமை கேன்சல்டு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மகா சாசனம் என்னது அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட பகுதி 3. ஏன்னா அந்த பகுதி 3 தான் இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமை இல்லையா, ஸோ அதுதான் மகாசாசனம்னு சொல்கிறோம். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் உண்டு. இந்தியாவில் வசிக்கிற எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை உரிமைகள் உண்டு. இருந்தாலும் கூட இந்திய மக்களுக்கு மட்டும் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சில அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான முடிவு சட்டப்பிரிவு நீதிமன்ற முத்திரையிடும் நீதிமன்றத்தில் வெளியிடப்படும் சில சட்டங்களை நிறைவேற்றாமல் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம வந்து நீதி பேராணைன்னு சொல்கிறோம். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீதி பேராணைன்னு சொல்கிறோம். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்யறதுக்கும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இப்போ நீதி பேராணை எத்தனை வகை? 5 வகை. அது யாரெல்லாம் வெளியிடலாம்? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ரெண்டுமே. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாரு? உச்சநீதிமன்றம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 யாராக இருந்தாலும், ஒரு அடிப்படை குடிமகனாக இருந்தாலும் அவனுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவன் வந்து உச்சநீதிமன்றத்தை நேராக போய் அணுக முடியும் இல்லையா. ஸோ இவ்வளோக்குள்ளே பெஸ்ட்டாக இருக்கிறனால இந்த சட்டப்பிரிவு 32 வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. ஃபர்ஸ்ட் நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது வந்து பாதுகாக்கிறது. ஒருத்தங்களை காணுனாலே ஹேபஸ் கார்பஸ் போட்டு தான் கண்டுபிடிப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பாக அவங்க வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. எப்படி இருந்ததுன்னா அவங்கள கொண்டு வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும். ஸோ ஹேபஸ் கார்பஸ். சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மேண்டமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மனுதாரர் வந்து சட்ட உதவியோட அவங்களுடைய மனு தொடர்பான பணியினை வந்து சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இப்போ இந்த துறையிலேருந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் போட்டு அந்த துறையில் இருக்கவங்களே இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்ற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ மனுதாரர் சட்ட உதவியோடு போய் மனு தொடர்பான பணியினை வந்து சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள முடியும். அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையினை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது.
ஒரு எல்லையை தாண்டி செயல்படாமல் இருக்கிறதுக்கு தடை போடுறாங்க. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையினை தாண்டி செயல்படுவது வந்து இது தடுக்குது. ஆவணக்கேட்பு பேராணை செரிட்டோரி. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஆணை தான் என்னது? ஆவணக்கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை வந்து நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும். உயர்நீதிமன்றம் ஆவணங்களை வந்து நியாயமான பரிசீலனைக்கு எனக்கு அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா உரிய அதிகாரிகளுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கீழ் நீதிமன்றங்களுக்கு கட்டளை பிறப்பிப்பாங்க இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஆவணக்கேட்பு பேராண்மை செரிட்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை கோவாரண்டோ. இப்பேராண்மை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இப்போ எனக்கு தகுதியே இல்லை, நான் போய் ஒரு இதில் உட்காந்துருக்கேன்னா உங்களோட தகுதி என்னன்னு வினவக்கூடிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் இந்த கோவாரண்டோ கொஸ்டின். சரியா? இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகளில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து திருப்பி டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 14 என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது இந்த டீன் ஏஜில் தான் நமக்கு வந்து அந்த சமத்துவ உரிமையே வந்து வரும். இப்போ 13 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே 14லேருந்து நமக்கு என்ன கிடச்சிரும்? சமம் கிடச்சிரும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து பிரிவு 15 15 5ன்னு இருக்கா? ஸோ 5 வகையான பாகுபாடுகளை தடை செய்து மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். ஸோ பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா, மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். அடுத்த பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 16 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட்டு, இந்த மதம், இந்த ரிலீஜன் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ பிரிவு 18 என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. ஸோ ஒரு புக்லையும் ஃப்ரண்ட் பேஜில் தீண்டாமை பற்றி போட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கிட்ட நீங்கள் 17 எழுதி வச்சிடலாம். 17 இயர்ஸ் ஓல்டில் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷனாக கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ அதோட நமக்கு வந்து அந்த தீண்டாமை பற்றி அறிவு வந்துடும். அப்புறம் போய் தான் நம்ம தீண்டாமையை ஒழிக்கணும். ஸோ பிரிவு 17 பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை 18 வயசில் நம்ம வந்து பட்டம் வாங்குறதுக்கு காலேஜ் போயிருப்போம். ஸோ இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்த ரெண்டாவது என்னதுன்னா சுதந்திர உரிமை. இதுலலாம் நமக்கு சுதந்திரம் உண்டு. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 19 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுரிமை, நம்ம பேச முடியும். கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 19 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து பேச்சுரிமை உண்டு, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள்ள விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை, தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இந்த சாத்தான்குளம் வழக்கில் தான் தந்தை மகன் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து பிரிவு 20, 21 கீழே தான் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம், இந்த சுதந்திரத்துக்குள்ளேயே வந்துடுது தொடக்க கல்வி. ஸோ அதனால தான் இதில் வந்து ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. தொடக்க கல்வி பெறும் உரிமை தான் 21A, ஆர்டிக்கல் 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்த பிரிவு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். கட்டாயமாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இப்போ குழந்தை தொழிலாளர்களாக இருக்கலாம், கொத்தடிமை முறையாக இருக்கலாம், அது ரெண்டுமே இதில் தான் சொல்லியிருப்பாங்க. பிரிவு 23 கட்டாய வேலை, ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறோம், செங்கல் சூளையிலாக இருக்கலாம், அப்படி ஃபேமிலியோட இது பண்ணிட்டு போய் சுரங்கங்கள்லாம் இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கட்டாய வேலை. கொத்தடிமை முறை, கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கொத்தடிமையாக வச்சுருப்பாங்க கடனுக்கு. மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இந்த மாதிரி இருக்கலாம். பிரிவு 23. பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல். தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல் வந்து பிரிவு 24. பிரிவு 24. அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை வந்து பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. நம்ம இப்போ கிறிஸ்டின்ஸாக இருக்கோம், ஹிந்துஸாக இருக்கோம் அப்படின்னா அந்த இதை ஏற்கலாம், பின்பற்றலாம். இப்போது முஸ்லிம்ஸ்லாம் வந்து அவங்க இதை காலையிலே உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க, குழந்தைங்க வந்து படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து பரப்புறக்கும் உரிமை உண்டு. கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துக்கு போய் கூட்டம் கூட்டி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பரப்புறக்கும் நமக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். வரி செலுத்த வேண்டியது இல்லை. ஸோ ஆர்டிக்கல் 27க்கு கீழே வந்து நம்ம வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் மதம் இருக்குது, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் நம்ம கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, அது வந்து ஹிந்து இன்ஸ்டியூஷன் வச்சுக்கோங்களேன், அது சார்ந்த ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கணும்னு கிடையாது. இப்போ கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்னா அவங்களுக்கு பூசை நடக்குது அப்படின்னா அந்த இதில் போய் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. அடுத்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுக்கு இடையில இருந்த அந்த 31வது பிரிவு வந்து மிஸ்ஸிங் பார்த்தீங்களா, அந்த 31வது பிரிவு தான் என்னதுன்னா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுச்சு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமை கிடையாது, இது ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் பகுதி 32 பிரிவு 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இந்த அரசியலமைப்பு அதாவது இந்த ஆர்டிக்கல் 32 வந்து அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார், அரசியலமைப்பின் இதயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளால் அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நேரடியாக நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நீதிமன்றங்களை வந்து இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்னது, இந்தியாவோட உச்ச நீதிமன்றம். அப்புறம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. 19 கீழே என்னென்ன சுதந்திரம்லாம் நம்ம பார்த்தோம்,
பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாமே அப்படியே என்ன ஆகுது, கட் ஆகுது. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது அப்படியே என்ன ஆயிடுது, கட் ஆயிடுது. இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்காங்க அப்படின்னா 352 கீழ் ஏதாவது போர், பதட்டம் அந்த மாதிரி ஏற்படும் போது தான் என்ன பண்ணிடுவாங்க, இந்திய அரசியலமைப்புக்கு 352 கீழ் அவசர நிலை குடியரசுத் தலைவர் அறிவிப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதான் மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கட்டாயமாக குடியரசுத் தலைவரோட இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்டாதான் அதை நாட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை தரப்பட்டிருக்கு. அதாவது பகுதி 3ல் 35 வரையும், எத்தனைலேருந்து 12லேருந்து 35 வரையும் இருக்கிறது இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பகுதி 3ல் இருக்கு இல்லையா. ஸோ பகுதி 4 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36ல் இருந்து 51 வரை தரப்பட்டிருக்கு. சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை தரப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் அவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை தரப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையுமே கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். அதான் இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்னது அப்படின்னா, அது பகுதி 4ல் இருக்கக்கூடிய அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடுகள் என்னென்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இவை அடிப்படை உரிமைகள் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இது நம்ம அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இது அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஆள தான் தொடங்குது பாருங்களேன். அயர்லாந்து டாக்டர் அன்னி பெசன்ட்டோட ஊர். ஸோ அங்கேருந்து தான் நம்ம அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பெற்றிருக்கோம்.
அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையினை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஒரு அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து ஷார்ட் பண்ணவோ நீக்கவோ முடியாது. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். இவை வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள், எனது நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஸோ இதை போய் நம்ம கேஸ்லாம் போட முடியாது. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். என அடிப்படை உரிமைகளை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை வந்து எந்த நீதிமன்றத்தாலையுமே நம்மளால் கட்டாயப்படுத்த முடியாது. அதுக்கப்புறமா இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அதான் இது வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகிறது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியினை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டிருக்கு. பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியினை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அடுத்த அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR ரஷ்யா அடிப்படை அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். இது ஒன்றுமே கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 வந்து அயர்லாந்து, இப்போ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா USSR சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை இதுக்கு முன்னாடி ஒரு பேஜில் பார்த்தோம். எதில் பார்த்தோம்? குடியுரிமையை வந்து அதாவது குடியுரிமை இல்லை, நமது நாட்டோட முகவுரையை வந்து ஒரே ஒரு டைம் தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இப்படி இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னா உடனே நம்ம அதை ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா மைண்டில் அப்படியே நிற்கும். புக்கில் படிக்கமிச்சிலையும் சரி. எப்போ வந்து முகவுரை திருத்தப்பட்டுச்சு? முகவுரை எங்கே இருக்குது? இந்த இருக்கா. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை தான் அதை வந்து திருத்தியிருக்காங்க. ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. என்னது? முகவுரை. சரியா? இதில் இதே வருஷத்தையும் இதே சட்ட திருத்தத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அதே இதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுறோம். எங்கே? 1976ஆம் ஆண்டு 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களுக்கும் சில பொறுப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லி அதை சேர்த்துருக்காங்க. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து முன்னாள் சோவியத் யூனியன் USSR ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி
அப்படிங்கிற சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு நமக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னாலே நமக்கு என்ன தான் ஞாபகம் வரணும்? அடிப்படை கடமைகள். இப்போ குரூப் 1 வந்து நம்ம செலக்ட் ஆகி மெயின்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சமூக பழக்க வழக்கத்தை பற்றியோ ஏதாவது ஒரு இதை பற்றியோ நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அடிப்படை கடமைகளுக்கு கூட இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வரன் சிங் கமிட்டியால் கொண்டு வரப்பட்டுச்சு. 1976 வந்து சட்டத்திருத்தம் 42 படி தான் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. இதில் இந்த அடிப்படை கடமைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதோட பழக்க வழக்கமாக தான் நம்ம இந்த இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்து எழுதமிச்சில் ஒரு ஆர்டிக்கலையோ ஒரு உண்மையான ஃபேக்டையோ எடுத்து எழுதமிச்சில் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடும். ஸோ அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்ன பண்ணியிருக்கு? அந்த சட்டத்திருத்தத்தின்படி 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பில் குடிமக்களுக்கும் சில பொறுப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. குடிமக்களோட கடமைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இப்பகுதி